வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, சொந்தத்தில் திருமணம் யாருக்கு அமைய வாய்ப்பு உண்டு பற்றி பார்க்கலாங்க. இப்போ சொந்தத்தில் திருமணம் அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஜாதகம் பார்க்க வரவங்க பாருங்க, அவங்க சொந்தத்தில் பொண்ணு இருக்கு, வரன் இருக்கு, பொண்ணோ பையனோ இருக்கு அப்படின்னா சொந்தத்தில் எங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இப்போ எங்கள் அண்ணனுடைய பொண்ணு இருக்கு அல்லது பையன் இருக்கா, இல்லை எங்கள் தங்கச்சியோட பொண்ணு பையன் இருக்கு, எங்கள் பசங்களுக்கு நாங்கள் தரலாம் கொண்டு வரலான்னு இருக்கோம், கொடுக்கலான்னு இருக்கோம், அது அமையக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புன்னு முன்னோர்கள் மூல நூல்கள் கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கிரக அமைப்பு இருந்தால் சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொல்கிறேங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு பாருங்க, சின்ன வயசுலேருந்தே நினச்சிட்டு இருப்பாங்க, என் அண்ணன் பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன் அல்லது எங்கள் அண்ணன் பொண்ணை தான் என் பையனுக்கு கட்டுவேன், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சொந்தத்தில் அவங்களுக்கு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அப்போ காலப்போக்கில் அவங்களுக்கு பாருங்க, திருமண காலகட்டங்களில் அவங்களால அதை செஞ்சு வைக்க முடியாது. ஏதோ ஒரு சங்கடங்கள், பிரச்சனைகள், அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் அல்லது ஜாதகம் ஒத்து வரல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையால சொந்தத்துல திருமணம் அமையாம வெளியே கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அவங்களுக்குலாம் வந்துடுங்க. இந்த மாதிரி அமைப்பு நான் நினைச்சிட்டே இருந்தேன், சொந்தத்துல கொடுக்கணும், சொந்தம் எங்களுக்கு தொடர்ந்து இருக்கணும், சொந்தம் விட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி நம்ம நினைச்சோம். ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியல, இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிரக அமைப்பு இருந்தா மட்டும்தாங்க அவங்களால சொந்தத்துல திருமணம் செஞ்சு வைக்க முடியும். சரிங்களா? சரி, இப்ப சொந்தத்துல திருமணம் அமையணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கிரகங்கள் ஒத்துழைக்கணும், எந்த பாவங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு சொந்தத்துல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொல்றேங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ சொந்தத்துல திருமணம் அமையணும் அப்படின்னா அதுக்கு காரக கிரகங்கள்லாம் இருக்கு. அந்த கிரகங்கள்ல யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கிரகங்கள் பாருங்க, செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துட்டா சகோதர காரகர் அப்படிங்கிற அமைப்புல செவ்வாய் பகவானை எடுத்துக்கணும். சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கலஸ்தர காரகன் ஆவார். அடுத்தது புதன் அப்படின்னு எடுத்துட்டா தாய் மாமன் வழியை குறிக்கக்கூடிய அமைப்பு, தாய் மாமனை சொல்லக்கூடிய கிரகமே புதன் பகவான் ஆவார். இந்த கிரகங்கள் ஆகும். சரிங்களா? இந்த கிரகங்கள்லாம் பாருங்க, அவங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள்லாம் ஏதாவது ஒரு விதத்துல அதாவது புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் அவங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட சம்பந்தம் பெறும்போது அவங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அந்த ஆணுக்கோ பொண்ணுக்கோ அவங்க பசங்களுக்கு சொந்தத்துல திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க இல்லையா, பார்க்க நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த பொண்ணுக்கோ பையனுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவானுடைய சம்பந்தம் இருக்கணும். அதாவது அந்த 2ஆம் இடத்துல இருப்பதோ, 2ஆம் அதிபதியை பார்ப்பதோ, இந்த மாதிரி அமைப்புல ஏதாவது ஒரு விதத்துல இந்த கிரகங்கள் அந்த 2ஆம் இடத்தோட சம்பந்தம் பெறும்போது சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு. ஆனா இந்த கிரகங்கள் அந்த திருமண காலகட்டங்கள் திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய அமைப்புல இருக்கணுங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா லக்னத்துக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம் இந்த மாதிரி அமைப்புல அவங்களுடைய ஜாதகத்துல இந்த செவ்வாய், புதன், சுக்கிரன் அமர்ந்து இருந்தாலும் திருமண வாய்ப்பு, சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ நான் 2ஆம் இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலயோ அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலயோ புதன் பகவான், அடுத்தது சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் இந்த கிரகங்கள் சம்பந்தம் பெறும்போதும் சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்களுடைய திசாபுக்தி காலங்களா திருமண வயது அமைப்பில் இருக்கும்போது இந்த கிரகங்கள் லக்னத்துக்கு 2, 3, 7 இந்த ஸ்தானத்தோட அந்த அதிபதியோட இந்த புதன், செவ்வாய், சுக்கிரன் சம்பந்தம் பெற்று இருந்தாலும் இவங்களுடைய திசாபுக்தி நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்படுறோம். அடுத்த கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி இருக்காங்க இல்லைங்களா, அவரோட லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சம்பந்தம் பெற்றிருக்கும் போது, அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதியுடன் 5ஆம் அதிபதியுடைய பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், 5ஆம் இடம் தாய் மாமனை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு பாருங்க, இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கும் போது அவங்களுடைய திசா புக்தி காலங்கள்ல தாய் மாமனை மகளையோ மகனையோ திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது லக்னத்துக்கு 7,
அடுத்தது 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இந்த கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருக்கணும். பார்வை சேர்க்கை அல்லது இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புல அந்த லக்னத்துக்கு மறையாம நல்ல அமைப்புல இருக்கக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு அந்த திசையோ புக்தியோ அந்த காலகட்டங்களில் நடக்கும்போது தாய் மாமன் மகளையோ மகனையோ திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. நம் முன்னோர்கள் மூல நூல்களில் கிரக அமைப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ 12 பாவங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமா கொடுத்துருக்கிற மாதிரி உறவு நிலைக்களம் ஒவ்வொரு விதமா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தம்பி தங்கை சொல்ற மாதிரியே சகலையை குறிக்கக்கூடிய பாவம் 3ஆம் இடமே தான். மாமனாரை குறிக்கக்கூடிய பாவம் 3ஆம் இடமே தான். அக்கா மகளை குறிக்கக்கூடிய பாவம் 3ஆம் இடமே தான். அத்தை மகளை குறிக்கக்கூடிய பாவம் 3ஆம் இடம் தான். இந்த 3ஆம் இடத்துக்கு இத்தனை உறவு நிலைகள்ல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த 3ஆம் இடத்தை எடுத்து தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதே போல 4ஆம் இடம் அப்படின்னா தாய் ஸ்தானமாகும். 9ஆம் இடம் அப்படின்னா தந்தை ஸ்தானம். 7ஆம் இடம் அப்படின்னா கணவன் அல்லது மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவம். 11ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டா மூத்த சகோதர ஸ்தானம். அண்ணனையோ அக்காவையோ சொல்லக்கூடிய ஸ்தானமாகும். அக்காவை அது மாதிரி அக்காவை சொல்லக்கூடிய மூத்த அண்ணனை சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு எடுத்துட்டா அந்த அத்தையை சொல்லக்கூடிய இடமும் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சித்தப்பாவை சொல்லக்கூடிய இடமும் 11ஆம் இடத்தை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி அந்த 11ஆம் பாவம் இந்த மாதிரி உறவு நிலையை குறிக்கக்கூடிய பாவம். 5ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நம் பிள்ளைகளை சொல்லக்கூடிய அமைப்பு. நம்ம அப்பாவை முன்னோர்களை சொல்லக்கூடிய அமைப்பும் 5ஆம் இடம். இந்த மாதிரி உயிர்காரகம் நம்ம உறவு முறைகளை சொல்லக்கூடிய பாவமே இந்த பாவகத்தை எல்லாம் நம்ம பிரித்து எடுத்து பார்ப்போங்க. சரிங்களா? அடுத்தது சொந்தத்தில் அத்தை மகளை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க திருமணம் அத்தை மகனையோ திருமணம் செய்யணும் அப்படின்னா 3ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய அமைப்புலையோ அல்லது அவங்களுடைய லக்னத்துக்கு 2, 7, 5ஆம் அதிபதிகள் நல்ல நிலைமையில பரிவர்த்தனையோ ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அத்தை மகனையோ திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அப்படி கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 7ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சம்பந்தம் பெறும்போது தாய் வழி உறவு மூலியமா அவங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு. அதாவது 7ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையோ பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும் போது சந்திரனுடைய சம்பந்தமும் இந்த 7ஆம் அதிபதியோடையும் அல்லது 4ஆம் அதிபதியுடைய சம்பந்தம் பெற்றிருக்கணும். அதாவது 4, 7ஆம் அதிபதிகளோட இணைவோ அல்லது பார்வையோ ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கிரகங்கள் சம்பந்தம் பெறும்போது சந்திர பகவானும் இவங்களை பார்க்கக்கூடிய அமைப்பிலையோ அல்லது சாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிலோ ஏதாவது ஒரு விதத்தில் சந்திர பகவானும் இவங்களோட சம்பந்தம் பெறும்போதும் தாய்வழி உறவுகள் மூலயமா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுடைய திசாபுக்தி நடக்கக்கூடிய அமைப்புல. சரிங்களா? அடுத்தது தந்தை வழி உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட ஜாதகத்துல பாருங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியோட 9ஆம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்று அவர்களை சூரிய பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்கும் போது சூரிய பகவானும் நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல தந்தை வழி உறவு மூலயமா அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையுடைய அக்காவையோ அக்கா மகளையோ அல்லது தந்தையுடைய தங்கையுடைய மகளையோ இந்த மாதிரி அத்தை மகளை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்பா வழி உறவுகள் மூலயமா அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி கிரக அமைப்பு ஏதாவது ஒரு கிரக அமைப்பு இருக்கா? ஏன்னா மூல நூல்கள்ல நிறைய கிரக அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மூல நூல்களும் ஒவ்வொரு விதமா கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே சேர்த்து நான் மனமனமனன்னு சொல்லிட்டே வந்தேன். இந்த கிரக அமைப்பெல்லாம் இருந்தா அவங்களுக்கு அம்மா வழியிலையோ அல்லது அப்பா வழியிலையோ சொந்தத்து மூலயமா அவங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு இந்த கிரக அமைப்பு எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில். சரிங்களா? இதுல ஏதாவது ஒரு கிரக அமைப்பு இருந்து அவங்களுக்கு திருமண காலகட்டங்கள்ல இவங்க சம்பந்தப்பட்ட திசையோ புக்தியோ அல்லது இவங்களுடைய பார்வை பெற்ற கிரகத்துடைய திசையோ புக்தியோ அல்லது இவங்க சம்பந்தப்பட்டு இவங்க திசை நடக்கல இவங்களுடைய வீட்டுல ஒரு கிரகம் இருந்து திசா புக்தி நடந்தாலும் இவங்களுடைய சாரத்துல இருந்து ஒரு கிரகம் திசை நடந்தாலும் சரிங்க இந்த கிரக அமைப்பு இருக்கணும். இந்த கிரக அமைப்பு இருந்து மற்ற கிரகம் திசை நடந்தாலும் ஓரளவு பொருந்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. முயற்சி அதிகமா எடுத்தா அவங்களுக்கு சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இப்போ இந்த உறவு நிலை கொண்ட கிரகங்கள் அவங்களுடைய ஜாதகத்துல சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல
அவங்களுக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட உறவு மூலியமா தான் வரன் அமையக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஒரு சிலர் பாருங்க, சொந்தத்துல திருமணம் செய்யணும், தன்னுடைய தங்கச்சி பொண்ணை கொடுக்கணும், அல்லது அக்கா பொண்ணை கொண்டு வரணும், இல்லைன்னா அவங்க பசங்களுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்கணும், இந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க சின்ன வயசில் பிறந்ததுலேருந்தே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமண காலகட்டம் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாறிடும். இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லைங்களா? அதுக்கு என்ன காரணம்? அவங்களுடைய ஜாதகத்திலும் சொந்தத்தில் திருமணம் அமையணும் அப்படின்னு கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான், அந்த திசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் அந்த யோகம் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய அமைப்பாகும். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக சொந்தத்தில் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. நன்றி, வணக்கம்.